மக்களே, செம்மையான ஒரு வேலை வாய்ப்போட தான் நான் இன்றைக்கி வந்து சந்திச்சிருக்கேன். வழங்குறது யார் அப்படின்னா, நம்மளுடைய அரசாங்கம் இப்போதைக்கு நிறைய வேலை வாய்ப்புகளை வெளியிட்டிருக்காங்க. அதுலேயுமே திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட் அடிச்சிருக்கு ஜாக்பாட்டுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிகாஸ் நிறைய தாலுக்காவில் இருந்து வில்லேஜ் அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட்காக வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்களா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அவங்க கொடுத்துருக்காங்க. நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படி ஃபில்அப் பண்ணுறது அப்படின்றது ஒரு தடவை நான் அந்த வீடியோவுமே நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன், நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. இங்கே இருக்க திருவாரூர் தாலுக் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கிராம உதவியாளர் 7 பேரை எடுக்கிறாங்கங்க. மாத ஊதியம் 11,100 35,000 வரைக்குமே. சிறப்பு காலமுறை ஊதியம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. என்னென்ன கிராமத்தின் பேர் அப்படின்ற மாதிரி அவங்க வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, குனியூர், மாங்குடி, நாராமங்கலம், நட்பூர், வஞ்சியூர், சோழங்கநல்லூர், அதுக்கப்புறம் ராதாநல்லூர் அப்படின்ற மாதிரி அவங்க வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ இந்த மாதிரி கொடுத்துருந்துருக்காங்க. என்னென்ன கேஸ்ட்டுக்கு அவங்க எடுக்கிறாங்க, யாருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்ற டீட்டெயில்ஸுமே அவங்க கொடுத்துருக்காங்க. லிங்க்கில் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன், கிளிக் அவுட் பண்ணி செக் அவுட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, தேர்வு முறை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மிதிவண்டி இல்லைன்னா இருசக்கர வாகனம் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. அதுபோக குறைந்தபட்சம் 21 வயசுக்குள்ளே இருக்கணும், அதிகபட்சம் 37 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா, பொது பிரிவினர் வந்து அதிகபட்சம் 50 வயதுலையும், இதர பிரிவினருக்கு அதிகபட்சம் 55 வயதுக்குமே கொடுத்துருந்துருக்காங்க. சரிங்களா மக்களே, ஸோ 10 ஆண்டு வரை வயது வரம்பு சலுகை பெற தகுதிகளும் உண்டு அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. உங்களுக்கு என்னென்ன கல்வி தகுதி வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, 12th முடிச்சிருந்துருக்கணும் அப்படின்றது ஒரு பெருத்த எதிர்பார்ப்பு. சரிங்களா, தமிழில் நல்லபடியாக உங்களுக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதையுமே அவங்க சொல்கிறாங்க. சரிங்களா, அது போக முன்னுரை அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. யாருக்கு முன்னுரிமை அப்படின்ற பார்த்தோன்னா, பணி விதிகள், நேராண்ட இந்த மாதிரி சில கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு பெற்றோரை இழந்தவர், அதுக்கப்புறம் வந்து இதர காரணங்களால் பெற்றோர் இருவரையும் இழந்த இளைஞர்கள், தனியார் மற்றும் அரசால் நடத்தப்பட்ட அனாதை இல்லங்களிலிருந்து தங்கி பயின்று வரும் தாயும் தந்தையும் அந்த இல்லாத வாரிசுதாரர்கள் இல்லாதவர்களுக்கும் முன்னுரிமை, அந்த மாதிரி சில கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆதரவற்ற விதவை, கலப்பு திருமணம் தம்பதியினர், அப்புறம் வந்து போரில் மரணம் அடைந்தவர் அல்லது உடல் தகுதியை இழந்த இராணுவ வீரர்கள் குடும்பத்தினர்கள், அந்த மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. லிஸ்ட்டை நீங்கள் படிச்சுக்கோங்க. இடஒதுக்கீடும் கொடுத்துருக்காங்க. திருநங்கைகளும் விண்ணப்பிக்கலாம், அதுக்கான இடஒதுக்கீடு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருக்குங்க இது பார்க்குறதுக்கே. டெஃபினட்டாக நீங்கள் எல்லாருமே ரீட் பண்ணிவிட்டு ஒரு தடவை வாசிச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா மக்களே, அடுத்தது கூடவாசல் தாலுக் டிஸ்ட்ரிக்ட்லேருந்துமே நோட்டீஸ் வந்திருக்குங்க. 21 பேரை எடுக்கிறாங்கங்க. செம்மங்க, இந்த கிராமத்தில் 21 பேரை வந்து வேலைக்கு எடுக்கிறதாக சொல்லியிருக்காங்க. நிறைய அந்த கிராமத்தோட லிஸ்ட்டை அவங்க கொடுத்துருக்காங்க. எங்கள் பக்கம் வயலூர், சீத்தமங்கலம், வடவேர், கூந்தலூர், அதுக்கப்புறம் பெரும்பண்ணையூர், ஆலந்தூர், ஆதம்பார், உக்கடை, அப்புறம் செருக்குடி, நாரமங்கலம், நெய்க்குப்பை, திருக்குடி, வெள்ளை ஆதம்பர், மேலாண்ராமன் சேத்தி, திருக்கலம்பூர், தேதியூர், அப்புறம் வந்து மேலாத்தி மங்கலம், அப்புறம் வந்து கடல்குடி, விலாகம், கிள்ளியூர், பரவாக்கரை, அப்புறம் வந்து சற்றங்குண வரப்பூரம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சாரிங்க, எனக்கு தெரிஞ்சு நான் பாதி கிராமத்து பேரை தப்பாக தான் வாசிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன், மன்னிச்சுக்கோங்க. சரியாக எனக்கு வாசிக்க வர மாட்டேங்குது, மன்னிச்சுக்கோங்க. சரிங்களா, 21 வயசுலேருந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஊதியம் உங்களுக்கு 11,100 35,100 வரைக்கும் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா மக்களே, ஸோ சுழற்சி முறையில் தான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. யார் யாருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்றது டீட்டெயிலாக அவங்க இங்கே கொடுத்துருக்காங்க. இதை ரீட் அவுட் பண்ணிட்டு நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. அது போக வேறு என்ன வெளியிட்டிருக்காங்கன்னா, 21 வயசுலேருந்து அதிகபட்சமாக 37 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பழங்குடியினர், மிகவும் பிற்படுத்தோர், அந்த மாதிரி கேட்டகரிக்குள்ளே வருவீங்க அப்படின்னா 21 இயர்ஸ்லேருந்து 37 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஏனையோர் அப்படின்ற கேட்டகரிக்குள்ளே வரீங்கன்னா 21 வயசுலேருந்து 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதி 12th படிச்சிருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தமிழில் நல்லபடியாக எழுத படிக்க தெரியணும் அப்படின்றதே எதிர்பார்க்குறாங்க. சரிங்களா மக்களே, அதே போல் வேறு ஒரு நோட்டிஃபிகேஷனும் வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, நலிலம் தாலுக் நோட்டிஃபிகேஷன் அப்படின்ற மாதிரி இருக்குது. இதை கிளிக் பண்ணாலுமே இங்கே 16 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்க. 16 பேருக்குமே 11,100 35,100 வரைக்கும் சம்பளம் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பனங்குடி, கீழக்குடி, செக்கனூர், திருமீசூர்,
அப்புறம் சொர்க்கக்குடி, மூங்கில்குடி, முகத்தனூர், முடிகொண்டான், அண்ணாதானபுரம், அப்புறம் திருக்கோட்டராம், அதுக்கப்புறம் உபவேந்தாந்தபுரம், ஆதம்பர், அப்புறம் கடுவங்குடி, போலக்குடி, மூலமங்கலம், திருப்பள்ளி, முக்கூடல் அப்படின்ற மாதிரி பிளேசஸில் இருந்தெல்லாமே வேகன்சிஸ் வந்திருக்குங்க. இங்கே இளசுற்று என்னென்ன கேஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. என்ன எம்பிசி, டிஎன்சி, ஜிடி, ஓபிசிஎம் அந்த மாதிரி எந்த கேட்டகரிக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா மக்களே? அதுக்கப்புறம் 21 வயசுலேருந்து நீங்கள் 32 வயசு வரைக்கும் ஏனையோர் கேஸ்டில் இருந்தே அப்ளை பண்ணலாம். மற்றவங்க 37 வயது வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தெளிவாகவே தெரிவிச்சிருக்காங்க. சரிங்களா? இந்த ஊர் மட்டும் தானா அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த ஊர் மட்டும் இல்லைங்க. வளாங்கி அம்மன் அப்படின்ற மாதிரி ஒரு ஊர்லேருந்து வந்திருக்கு. அப்புறம் நீடமங்கலத்துலேருந்து வந்திருக்கு. அப்புறம் மன்னார்குடியிலேருந்து, அப்புறம் திருத்துறைப்பூண்டியிலேருந்து வந்திருக்கு. நம்ம வாழங்கி அம்மான்றதை ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதில் 12 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்க. கிராம உதவியாளர் அப்படின்ற ஒரு போஸ்ட்டுக்குங்க. நான் இந்த லிஸ்ட்டையுமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். டெஃபினட்டாக கிளிக் அவுட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் எல்லா லிஸ்ட்லேயுமே ஒரே டீட்டெயில்ஸ் தான் இருக்குது. ஊரோட பேர் மட்டும் மாறி மாறி இருக்குது. அந்த ஊரோட பேரை நான் தப்பாக வாசிக்க விரும்பலை. அதனால் ப்ளீஸ் மன்னிச்சுக்கோங்க. நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா மக்களே? ஸோ இங்கே அடுத்த ஒரு ஊருக்குமே கொடுத்துருக்காங்க. திருவாரூர் மாவட்டத்தில் நீடாமங்கலம் வட்டாரத்தில் காலியாக உள்ள கிராம உதவியாளர் பணிக்கு 9 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்க. அந்த 9 பேர், அந்த 9 கிராமத்தோட பேருமே அவங்க இங்கே கொடுத்துருக்காங்க. களத்தூர், புது தேவன்குடி, அப்புறம் மூவர்கோட்டை, அரிச்சப்பூர், வடுவூர், அக்ரஹாரம், எடைமேலையூர், அப்புறம் பரம்பனாமேடு, மாங்குடி, கலாஞ்சிமேடு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே டீட்டெயில்ஸ் தான். எந்த கேட்டகரிக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸு, வயது என்ன, எல்லாமே கொடுத்துருக்காங்கங்க. நீங்கள் கிளிக் அவுட் பண்ணி செக் அவுட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அது போக மன்னார்குடியிலேருந்து வந்திருக்கு, திருத்துறைப்பூண்டியிலேருந்து வந்திருக்கு, கூத்தாநல்லூர்ன்றது வந்திருக்கு, முத்துப்பேட்டை மாவட்டத்துலேருந்து வந்திருக்கு. முத்துப்பேட்டை நம்ம கிளிக் பண்ணோன்னா 13 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்க. சரிங்களா மக்களே? அது போக இந்த இடத்துல கூத்தாநல்லூர் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அந்த இடத்துல 21 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்க. 21 பேரெல்லாம் நல்ல ஒரு வேக்கன்சிங்க. டெஃபினட்டாக எல்லாருக்குமே கிடைக்கிறதுக்கான ஒரு ஓப்பனிங்ஸ் தான் இது. திருப்பரங்குன்றியில் 11 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்க. சரிங்களா? திருத்துறைப்பூண்டி வட்டத்துலேருந்து 11 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்க. அடுத்த மாவட்டம் என்ன அப்படின்னா மன்னார்குடி மாவட்டத்தில் இருந்து எவ்வளோ பேர் எடுக்கிறாங்களோ 29ங்க. சூப்பருங்க. இங்கே பாருங்கள் 29. நான் நினச்சிட்டு இருந்தேன் 21 தான் ஹையஸ்ட்டுன்னு. ஆனால் மன்னார்குடி மாவட்டத்தில் இருந்து 29 பேரை எடுக்கிறாங்க. செம்மையான வாய்ப்புங்க. மன்னார்குடி வட்டம், திருவாரூர் மாவட்டம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. டெஃபினட்டாக லிங்க்கை கிளிக் அவுட் பண்ணி செக் பண்ணுங்கள், அப்ளை பண்ணுங்கள். சூப்பராக எல்லாத்துக்கும் வேலை கிடைக்கிறதுக்கான வாழ்த்துக்கள். இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி மக்களே.